சமுத்திரகுடம் அப்படிங்கிற காட்டுல சீமா அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு. சீமா காக்காவுக்கு பீமா அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தான். சீமா காக்கா எந்த விதமான கஷ்டம் இல்லாம காசு சம்பாதிக்கணும்னு யோசிச்சுச்சு. சீமா, நம்ம பக்கத்து ஊர்ல எப்பவுமே வேலை கிடைக்குதா. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பறவைங்க டெய்லி அந்த பக்கம் வேலைக்கு போதான். நான் கூட நாளையில இருந்து வேலைக்கு போலான்னு இருக்கிற, நீயும் வரியா அப்படின்னு பறவை சீமா காக்காவை கேட்டுச்சு. அப்போ சீமா காக்கா, என்னது, நான் போய் இன்னொருத்தர் காலடியில வேலை செய்யறதா? எனக்கு அதெல்லாம் ஆவாது, வேணனா நீ போய் செய். அப்படி சீமா காக்கா ரொம்ப திமிரா பேசிச்சு. அந்த பேச்ச கேட்டு பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நம்ம கஷ்டத்துக்காக இன்னொருத்தர் கை கீழே வேலை செய்யறது தப்பில்ல சீமா. எந்த விதமான கஷ்டம் படாம காசு சம்பாதிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு நிக்காத. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நீ நடு தெருவுல நிக்க போற. அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து பறந்து போச்சு. அத பார்த்த சீமா காக்கா, நான் நடு தெருவுல நிக்க போறேனா? நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டதான் போறேன் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு சீமா காக்கா. அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற காட்டுல போய் வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் சீமா காக்காவோட மகனான பீமா காக்காவை பார்க்க சோமு அப்படிங்கிற குருவி வந்துச்சு. சோமு பீமா நல்ல நண்பருங்க. என்ன சோமு, இன்னைக்கு நல்லா ரெடி ஆயிருக்க? யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போக போறியா நீ அப்படி பீமா காக்கா கேட்ட உடனே சோமு குருவி, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பீமா, இன்னல இருந்து நான் ஸ்கூலுக்கு போக போறேன். அது மட்டும் இல்ல, நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூலுக்கு வராங்க, நீ கூட ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப பீமா காக்கா, அப்படியா, அப்போ நான் கூட ஸ்கூலுக்கு வரேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அப்போ நான் எங்க அப்பா கிட்ட போய் என்ன ஸ்கூலுக்கு சேர்த்து விடுங்கன்னு சொல்றேன் இப்படி ரொம்ப சந்தோஷமா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சோமு குருவி கிளம்பி ஸ்கூலுக்கு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடி நாள் தன்னோட அப்பாவான சீமா காக்கா கிட்ட பீமா காக்கா, அப்பா அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரெடியாகி ஸ்கூலுக்கு போறாங்க, நான் கூட நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிச்சு. இங்க பாரு பீமா, உன்னை ஸ்கூலுக்கு சேர்த்து விட என்கிட்ட காசு இல்ல, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ பீமா காக்கா கொஞ்சம் கோவமா, அப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்ல இப்படி சும்மா உக்காந்தா காசு எங்கிருந்து வரும்? அப்போ ஒரு வேலை செய்யலாம், நீங்க வீட்லயே இருங்க, நான் வேலைக்கு போறேன். அப்போ 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிடலாம். 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு போட முடியல, சும்மா உக்காந்து கனவு காண்றாரு. இப்படி பீமா காக்கா தன்னோட கஷ்டத்தை வெளியே விட்டுச்சு. அப்போ சீமா காக்கா கொஞ்ச நேரம் உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்க வெளியூருக்கு போய் நல்லபடியா காசு நிறைய சம்பாதிக்கிறாங்க. சேர்த்து வச்ச காசை வீட்ல தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போய் பார்க்கணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே சீமா காக்கா ஒரு முடிவை எடுத்துச்சு. இப்படி மறுபடி நாள் எல்லா பறவைங்க அவங்கவுங்க வேலைய பார்த்து போனதுக்கு அப்புறம் சீமா காக்கா நல்ல ரெடியாகி வெளியே போச்சு. அத பார்த்த பீமா காக்கா, எங்கப்பா போற நீ? அப்போ சீமா காக்கா என்ன சொல்லணும்னு தெரியாம, ஒண்ணு இல்ல பீமா, எவ்வளவு நாள் தான் நானும் வீட்டுல சும்மா உக்காருது, அதான் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு போய் பார்க்க போறேன். அந்த வார்த்தையை கேட்ட பீமா காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சீமா காக்கா ஒவ்வொரு பறவைங்களோட வீட்டுக்கு போய் பறவைங்க சேர்த்து வச்ச காசுல கொஞ்சம் கொஞ்சம் காசை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. இப்படி சீமா காக்கா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா திருட்டுத்தனம் செய்யறதுனால எந்த பறவைக்கும் தன்னோட வீட்டுல திருட்டுத்தனம் ஆகுதுன்னு தெரியவே இல்ல. இப்படி சீமா காக்கா ஒவ்வொரு பறவைங்களோட வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா திருட்டுத்தனம் பண்ணி சந்தோஷமா புதுசா வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சிச்சு. தன்னோட மகனான பீமாவை ஸ்கூலுக்கு கூட சேர்த்துச்சு. அத பார்த்த மத்த பறவைங்க, பறவை, இந்த சீமா காக்கா எந்த வேலைக்கும் போறது இல்ல, அப்படி இருக்கும்போதும் ஊருக்குள்ள அவ்வளோ பெரிய வீட எப்படி கட்டுச்சு? எனக்கு கூட ரொம்ப சந்தேகமா இருக்கு கிளி, நம்ம அது மேல ஒரு கண்ணை வைக்கணும். எல்லா பறவைங்களும் காக்கா மேல ஒரு கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மத்த பறவைங்க சீமா காக்கா வேற பறவைங்களோட வீட்டுக்கு போய் திருட்டுத்தனம் பண்றத பார்த்தாங்க. உடனே திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சீமா காக்காவை புடிச்சு எல்லாரும் முன்னாடி நிறுத்தினாங்க. எனக்கு ரொம்ப நாளா இந்த சீமா காக்கா மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. எல்லா பறவைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மரியாதை இல்லாம திருட்டுத்தனம் செஞ்சு வாழ்க்கை நடத்துது. சீச்சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உன்ன மாதிரி ஒரு காக்காவை இந்த காட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. உன்னை இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பணும்
இந்த காக்காவை வெளியே விட்டா என்ன நடக்கும்? மறுபடியும் இன்னொரு காட்டுக்கு போய் திருட்டுத்தனம் செய்யும். அப்போ நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க மேல கெட்ட பேரு தான் வரும். இந்த காக்காவை அடைச்சு வைக்கணும். இப்படி எல்லா பறவைங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து காக்காவை கயிறு போட்டு ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த காக்காவை பார்த்து திருட்டுத்தனம் செய்யற மத்த பறவைங்க கூட திருட்டுத்தனம் செய்யக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இருக்கோங்க. பறவைங்க எல்லாமே காக்காவை இப்படி கட்டி போட்டதுனால காக்கா இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதனால சீமா காக்காவோட மகனான பீமா காக்கா அனாதை ஆயிடுச்சு. அதோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யாருமே பக்கத்துல உட்காரவே இல்ல. இங்க பாருங்க சார், எங்க பசங்களை உங்க ஸ்கூல்ல படிப்பு சொல்லி கொடுக்க அனுப்பி வைக்கிறோம். நீங்க எங்க பசங்களை திருட்டு காக்காவோட பையன் பக்கத்துல உட்கார வைக்காதீங்க. உடனடியா அந்த காக்காவை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க. இப்படி எல்லா பறவைங்களும் ஸ்கூலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்படி ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்றதுன்னு தெரியாம பீமா காக்காவை வெளியே அனுப்புனாங்க. முதல்லயே பீமாவுக்கு ஸ்கூலுனா ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால பீமா ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. ஒரு நாள் பீமா காக்கா வீட்ல இருக்கும்போது அதோட ஃப்ரெண்டான சோமு குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அத பார்த்த பீமா காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. சோமு குருவி, எனக்கு தெரியும் என்ன பார்க்க யாரு வந்தாலும் வராம போனாலும் நீ என்ன பார்க்க வருவேன்னு. நீ ரொம்ப நல்லபடி. அப்படி பீமா காக்கா சொல்லும்போது சோமு குருவி அதோட பேக்ல இருந்து கொஞ்சம் புக்ஸை எடுத்து பீமா காக்காவுக்கு கொடுத்துச்சு. இங்க பாரு பீமா, இந்த புக்ஸ் உனக்கு தான். நான் டெய்லி ஸ்கூலுக்கு போய் அங்க சொல்லி கொடுக்கறத இங்க வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறேன். எனக்கு தெரியும் உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு. அப்படி சொன்ன உடனே பீமா காக்கா சந்தோஷத்துல கண்ணீரை விட்டுக்கிட்டு சோமு குருவிய கட்டி பிடிச்சுக்கிச்சு. அன்னையில இருந்து சோமு குருவி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீமா காக்கா வீட்டுக்கு வந்து அதுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துச்சு. பீமா காக்கா நல்லா படிச்சுச்சு. பீமா, எனக்கு படிப்பு அந்த அளவுக்கு வராது. ஆனா நீ அந்த மாதிரி இல்ல. இங்க பாரு, எங்க அப்பா பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல காலேஜ்ல சீட் வாங்கியிருக்காங்க. நான் அங்க போய் படிக்க மாட்டேன். என்னோட இடத்துல நீ உக்காந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பீமா காக்கா, சோமு, நீ எனக்கு பண்ற இந்த உதவிக்கு நான் கைமாறா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல சோமு. பீமா, நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சோமு குருவியோட அப்பாக்கு தெரிஞ்சு, சோமு, என்ன நீ செய்யற வேலை? ஒரு திருட்டு பையன் கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவனுக்காக உன்னோட சீட்டை அவனுக்கு விட்டு கொடுத்துட்டியா? இப்படி சோமு குருவிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சோமு குருவி, அப்பா, பீமா காக்காவோட அப்பா சீமா காக்கா ஒரு திருடனா இருக்கலாம். ஆனா பீமா அப்படி இல்ல. நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்துல நீங்க நிறைய பேரை படிக்க வைக்கலாம். என்ன மாதிரி படிப்பு வராதவங்களுக்கு சீட் எதுக்குப்பா? இதுக்குதான் என்னோட இடத்துல பீமாவை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சோமு குருவி சொன்ன உடனே சோமுவோட அப்பா கூட ஒத்துக்கிட்டாங்க. பீமா காக்கா நல்லா படிச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில கூட சேர்ந்துக்குச்சு. சோமு, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா நான் கூட எங்க அப்பா மாதிரி ஒரு திருடனாயிருப்பேன் அப்படி சொல்லி பீமா காக்கா கண்ணீரை விட்டுச்சு. அத பார்த்த சோமு குருவி, பீமா, நீ அழுவாத. உன்ன மாதிரி நிறைய பேருக்கு நீ உதவி செய்யணும் அப்படி சொல்லி சோமு குருவி பீமா காக்காவை கட்டி பிடிச்சுக்கிச்சு. ஜானகிவனம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள இருக்கிற சீதா அப்படின்ற குருவி திருப்பூஜைய பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது 3 பேருக்கு அன்னதானம் பண்ணா என்ன பெத்தவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் யாராவது சாப்பாட்டுக்கு வருவாங்களான்னு வீட்டு வாசப்படியில உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப சிச்சு காக்கா அந்த நேரத்துல அதோட பொண்டாட்டி பசங்களோட போய்கிட்டு இருந்துச்சு. அவங்கள பார்த்த சீதா குருவி, ஆஹா, நான் 3 பேருன்னு யோசிச்சேன். சரியா 3 பேரே வராங்க. இவங்கள என்னோட பித்ரு தேவதைங்க தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்படி சீதா குருவி சந்தோஷமா அவங்கள பார்த்து பறந்து போச்சு. ஆஹா, நீங்க 3 பேரும் சரியான நேரத்துக்கு தான் இந்த பக்கம் வந்திருக்கீங்க. நான் என்னோட பித்ரு தேவதைங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன். 3 பேருக்கு சாப்பாடு போடணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். தப்பா நினைக்காம எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரீங்களா அப்படி சொன்ன உடனே சிச்சு காக்கா கொஞ்சம் மூஞ்சிய ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு, ஓஹோ அப்படியா, நாங்க வேற விஷயத்து மேல வெளியே போய்கிட்டு இருக்கோம். வேணும்னா வேற உங்களை கூட்டிக்குங்க. ஐயோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நீங்க வெக்கப்பட்டுக்காதீங்க. தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க அவங்கள பலவந்தப்படுத்திச்சு. அப்படி சீதா குருவி கெஞ்சி கேட்டதுனால சிச்சு காக்கா அதோட குடும்பத்தோட சாப்பாட்டுக்கு வந்துச்சு. சீதா குருவி அவங்களுக்கு சாப்பிட உக்காரதுக்கு பாய போட்டு, உக்காருங்க,
நான் உங்களுக்கு சாப்பாட கொண்டு வரேன் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாழை இலையில அவங்க 3 பேருக்கும் சாப்பாடு போட்டுச்சு. அந்த சாப்பாட பார்த்து சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே தன்னோட பொண்டாட்டி புள்ளகிட்ட வெக்கப்படாம வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப 3 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. சீதா குருவி உள்ள வந்து வெளியே போகாங்கட்டியும் அவங்க இலையில இருந்த சாப்பாடெல்லாம் காலியா இருந்துச்சு. ஓ, அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு. அத கூட அவங்க உடனே சாப்பிட்டு குருவிய பார்த்தாங்க. அத பார்த்த சீதா குருவிக்கு ஒண்ணுமே புரியாம மறுபடியும் இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையுமே போட்டுச்சு. அத கூட சாப்பிட்டுட்டு சீதா குருவிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் சமையல் செய்யறேன். அப்போ சிச்சு காக்கா, வீட்டுக்கு வந்தவங்க வயிறு நிறைய தான் சாப்பிட்டு போனோம், ஆனா எங்களுக்கு இன்னும் வயிறு நிறையல, நீங்க போய் சமையல் செய்யுங்க. இப்படி சீதா குருவி மறுபடியும் சமையல் அறைக்குள்ள வந்து சமையல் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துச்சு. இப்படி சிச்சு காக்காவோட குடும்பம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சீதா குருவி சமையல் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி சீதா குருவியோட வீட்டுல இருக்கிற சமையல் பொருளுங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஐயோ, இவங்க வெக்கப்படுறது என்ன, இவங்க சாப்பிடுறது என்ன, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்ல. முதல்ல சாப்பிட்ட உடனே போதும்னு சொன்ன உடனேயே நான் நிறுத்தி இருக்கணும். இப்ப என் வீட்டையே இப்படி குண்டாந்தரம் ஆக்கிட்டாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா, ஆஹா சீதா, உன்னோட கை ருசி ரொம்ப நல்லா இருக்கு, நீ செஞ்ச சமையல் அமோகமா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தை கூட வரல. எப்படி பேச்சு வரும்? வயிறு முழுக்க தின்னா பேச்சு வருமா அப்படின்னு தனக்குள்ளதானே யோசிச்சுச்சு. என்ன சீதா, என்னவோ சொல்ற? ஒண்ணு இல்லங்க, வயிறு நிறைய சாப்பிட்டீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த மாதிரி பித்ரு தேவதைங்களுக்கு பூஜை பண்ணா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க, நாங்க இதே மாதிரி வந்து சாப்பிடுறோம். நீங்க இப்படி சாப்பிடுறது பார்த்தா யாராவது உங்களை இனிமே இப்படி சாப்பிட கூப்பிடுவாங்களா? கும்பகர்ணன் அப்படின்னு நான் புராணத்துல தான் கேட்டிருக்கேன், ஆனா இப்படி 3 பேரை கும்பகர்ணனா நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன சீதா, இப்படி மௌனமா உக்காந்துக்கிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னு இல்லங்க, கண்டிப்பா உங்களையே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ உடனே சிச்சு காக்கா அதோட பொண்டாட்டி புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி காக்கா குடும்பம் அதிகமா தீனி திங்கிறதுனால யாருமே அவங்கள எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிடவே மாட்டாங்க. ஒரு நாள் சிச்சு காக்காவோட மகனான பாலு காக்கா ஸ்கூலுக்கு போனான். எல்லா காக்காங்களும் அவங்கவுங்க கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ பக்கத்துல வச்சிருந்தாங்க. பாலா காக்காக்கு ஒரு தடவை ரொம்ப பசி எடுத்துச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம மெதுவா ஒரு பக்கம் எந்திரிச்சு வந்து, டீச்சர், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி பாலு காக்கா, போயிட்டு வா. இப்படி பறவை டீச்சர் அனுப்பி வச்சாங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பாலு காக்கா பறவைங்க எல்லாம் வச்சிருக்கிற லஞ்ச் பாக்ஸ் கிட்ட வந்து ஒரு பாக்ஸ திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. பாலா காக்கா அங்க எல்லா பறவைங்க வச்சிருந்த சாப்பாடை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாம கிளாஸ்க்குள்ள வந்து உக்காந்துக்குச்சு. இப்படி மத்தியானம் ஆயிடுச்சு. எல்லா பறவைங்களும் சாப்பிடுறதுக்காக டிஃபனுகிட்ட வந்து பார்த்தப்போ எல்லாரோட டிஃபனும் காலியா இருந்துச்சு. அத பார்த்து எல்லா பறவைங்களும் ஆச்சரியப்பட்டுச்சுங்க. இது என்ன, நம்மளோட லஞ்ச் பாக்ஸ யார் எப்படி பண்ணது? எனக்கு இத பார்த்தா யாரோ நம்ம டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் இப்படி போட்ட மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அங்க வந்த பாலா காக்கா ஜோரா ஏப்ப விட்டுச்சு. அப்போ அத பார்த்த மத்த பறவைங்க கூட, ஏ தீனி பண்டாரன் காக்கா, உண்மை சொல்லு, இந்த வேலையை செஞ்சது நீதானே? அப்போ பாலா காக்கா பயந்துகிட்டே, ஆமா, எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு, அதனாலதான் நான் எல்லாரோட டிஃபனை எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்போ குருவிங்க எல்லாம் போய் டீச்சர்கிட்ட சொன்னாங்க. பறவை டீச்சர் பாலு காக்காவோட அப்பாவை கூப்பிட்டு விஷயத்த எல்லாமே சொன்னாங்க. இங்க பாருங்க சிச்சு காக்கா, இதுக்கப்புறம் உங்க பையன் இந்த மாதிரி பண்ணா ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவோம். என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஏதோ பசியில செஞ்சிட்டான், இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டான். இப்படி பாலா காக்காவை கூட்டிட்டு போயாச்சு. வீட்ல சிச்சு காக்கா அதோட பொண்டாட்டி கிட்ட, அந்த கடவுள் நம்மளுக்கு அதிகமா பசிய கொடுத்தான், ஆனா அவ்வளவா காசை கொடுக்கல, அதனாலதான் நம்மளாலேயே முடியல, பாவம் அவன் சின்ன பையன், அவன் எப்படிதான் பசி தாங்குவான், இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது செஞ்சு நம்மளோட பையனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லி காக்கா கவலைப்பட்டுச்சு. இப்படி ஒரு நாள் சிச்சு காக்கா
அதோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல் பக்கத்துல ஒரு போர்டுல இப்படி எழுதி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. இந்த காம்படிஷன்ல யார் அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிரைஸ் இருக்கு. எவ்வளவு சாப்பிட்டாலும் காசு கொடுக்க தேவையில்லை. அப்படி அந்த போர்டுல எழுதி இருந்துச்சு. அத பார்த்து 3 பேரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போனாங்க. ஹோட்டல்ல யாரும் கூட அந்த போட்டியில ஜெயிக்கவே இல்ல. அப்போ கழுகு வந்து சிச்சு காக்கா அதோட குடும்பத்தையும் பார்த்துச்சு. நீங்க கூட இந்த காம்படிஷன்ல கலந்துக்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா, இதோ இங்க வந்து உக்காருங்க. அப்படி சொன்ன உடனே 3 பேரு வந்து ஒரு டேபிள் கிட்ட உக்காந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு பெரிய பிளேட்ல விதவிதமான சாப்பாட்டை வச்சாங்க. உங்களுக்கு முதல்லயே சொல்லிடுறேன், ஒருவேளை நீங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க சாப்பிடலனா காசை கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ பெரிய பிளேட்ல சாப்பாடு கொடுத்தா யாருமே அப்படி திங்கவே மாட்டாங்க. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே கழுகு கொடுத்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இத பார்த்த கழுகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. வாவ், இவ்வளோ சாப்பிடுறவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு உங்களையும் உங்களோட ஃபேமிலியும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க சாப்பிடுற சாப்பாடை நானே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே 3 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப பசி எடுத்தாலும் அவங்க அந்த ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.